யாருமே சொல்லக்கூடாது, கடவுள் தான். பசங்க பிறக்கிறதுக்கு அதனால அவங்களை நம்பி லைஃப்ல இனிமேட்டு எந்த மறக்க மாட்டேன். திவ்யா 2018 இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். எங்கள் ரீஜனல் டைரக்டர் ரவீந்திரன் சார் சொல்லி, நாகராஜ் சார் சொல்லி, கீதா பிரியமணியமும் கோபால்சாமி சாரை பார்க்க சொன்னாங்க. வந்து பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அது நல்ல இதுவாக பார்த்து வந்தோடனே நல்லா இது பண்ணாங்க. மீட் பண்ணி உட்கார வச்சு பேசினாங்க. எல்லாத்தையும் பேசி 2018 ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 ஐவிஎஃப்பில் என் பையன் சின்னேஸ்வரெலாம் பெரியவர் பிறந்தார். அதுக்கப்புறம் 2024 5 வருஷம் கழிச்சு நார்மலாகவே இருந்துச்சு, கன்ஃபார்ம் ஆகி 2வது பையன் கொடுத்துட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. லைஃப் ஃபுல்ஃபில் ஆகின்ற மாதிரி ஒரு தோணுது. தேங்க்ஸ் ஃபார் த ஸ்டாஃப் அண்ட் இந்த பிரசன்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அண்ட் தேங்க்ஸ். எல்லாமே ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் பண்ண சொல்லியும் சரி, இப்போ செகண்ட் பேபி நின்று ட்ரீட்மெண்ட்டும் நம்ம இங்கேருந்து பார்க்கறதுக்கு காரணம் கீதா மேடம் தான். உண்மையாக சொல்ல போனோன்னாக்கா இன்னொரு கர்ப்பரட்சமையே அவங்க தான். இந்த குழந்தை பிறந்ததுக்கு காரணமும் அவங்க தான். 2 பேபியும் வச்சு எங்களுக்கு 2மே பையனாக பிறந்தது. இப்போ ஆப்ரேஷன் பண்ண சொல்லி அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி பாப்பா தூக்காட சொல்லி எனக்கு ரொம்ப அழைய வந்துச்சு. ஆனால் வந்துட்டு என்னால் முடியல. அந்த டைமுக்கு வந்துட்டு அனஸ்தியா கொடுத்து இது பண்ண வந்து அவங்களால பேச முடியல. இருந்தாலும் அவங்க திருப்பி ரூமுக்கு வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பேபி பிறக்கிறது அவங்க ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். இவ்வளோ பேபிஸ் பிறக்கிறதே அவங்க வந்து என்ன சொல்றது, கடவுள் தான் சொல்லணும். நாங்கள் எப்பயுமே எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேஷண்ட் வந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போகிறது அவங்க எல்லாமே பண்ணுறது. ஒரு சிசேரியன் கூட சரி, எது பண்ணதாலும் சரி, ஒரு உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் சரி, நர்ஸுங்களும் சரி, ஸ்டாஃபுங்களும் சரி, எல்லாமே எனக்கு கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க நம்பி எவ்வளோ பேஷண்ட் வேணா வரலாம். தேங்க்ஸ் மேடம்.